It's 12:50 p.m. on March 21st, and this is the 22nd episode of Roju's Record Chamber. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் குணா. ஏன் குணாவை பற்றி இப்போ பேசணும் அப்படின்றது ஆப்வியஸ். மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆயிருக்கு, எல்லாருமே குணாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வாட் பெட்டர் டைம் டு நாட் ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் குணா பட் ஆல்சோ ஸ்பீக் அபவுட் தி கிரேட் மிஸ்டர் கமல் ஹாசன். அண்ட் இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் டைம் டு பி ஹிஸ் ஃபேன். எங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய கமல் ஃபேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த பாட்காஸ்ட்லேயே ரெண்டு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அவருக்கும் இது ஒரு ரொம்ப குதூகலமான ஒரு டைம் பீரியட், எனக்கும் இது ஒரு குதூகலமான ஒரு டைம் பீரியட். அண்ட் இட்ஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் அ லாங் டைம் ஆஃப்டர் ப்ராபப்ளி சகலகலால டைம்லேருந்து இப்போ தான் வந்து ஒரு யூனிவர்சலான அக்செப்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சலான அக்செப்டன்ஸ் வந்துட்டு கமலுக்கு இருக்குது அப்படின்றதே வந்து எங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. And my specific pride towards this fandom right now is this rise of attention that he's getting through his yesteryear films, present day films, through Bigg Boss or Political Party. அதில் எல்லாத்துலேயுமே nuance தான் நம்மளுக்கு வந்து disagreements இருக்கலாம், whatever we can criticize him for. He's still somebody who's becoming a topic of conversation. He's still somebody who's consistently being spoken about, and at what age, at what what phase of his career in life. It's so inspiring because ultimately an artist needs to be somebody who's relevant. Whether he's relevant enough to be accepted is a secondary thing, but he's relevant enough to be spoken about, and I think that is the biggest achievement any artist at any point in time in his career can achieve, and that to be achieved at such the final phase of his career is mind blowing. குணாவை பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து இப்போ கண்மணி அன்போடு வழியாக குணாவை கண்டுபிடிச்சு குணாவை வந்து அந்த பாட்டு வழியாக தேர் ரெக்கக்னைசிங். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் காம்போசிஷன் அண்ட் மோர் தென் அ காம்போசிஷன், சூப்பர் சிச்சுவேஷன். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் கண்மணி அன்போடு வந்துட்டு இஸ் வெரி க்ளோஸ் டு சிப்பி இருக்குது, விச் இஸ் சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை த மாஸ்டர் பாலச்சந்தர், வேர் சந்தா சொல்ல சொல்ல அந்த பாட்டை வந்துட்டு அந்த ஹீரோ பாடுறாரு அப்படின்றது அதோட ஒரு விதமான ரிஃப் தான் இது. நான் வந்து கவிதை சொல்கிறேன், அது நீ பாட்டாக மாற்றுறேன். ஸோ இந்த பேரல் தான் எனக்கு எப்போவுமே கண்மணி அன்போடு பற்றி தோணிகிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் இஃப் Kamal took from KB, all of us as the children of Kamal Haasan. I don't think any other way to describe us. There's no other way to describe all of us, because I think there's a famous quote by Paul Thomas Anderson where he said, "We're all children of Kubrick in some form or the other. We're all children of Kamal in some form or the other." So, as children of Kamal Haasan, how are we going to take that Kanmani Anbodu and make it something else? And represent a situation for it. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். உண்மை என்னன்னா, கையும் குடும்பத்தில் வந்து கண்மணி அன்போடு பிளே ஆகும் ஒரு பாயிண்ட்ல, பட் அது வந்து ரொம்ப லைக் அவுட்வேர்டான ஒரு லைக் ரீஹேஷாகவே அது இருக்காது. நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோம் இந்த 4th episode of கையும், which is something that we did for our pet peeve. It wasn't something that we wanted it to be recognized as our love for Kamal Haasan or the recontextualizing of Kanmani Anbodu. But for that to be done by Manjumal Boys is mind-blowing, because that is mainstream filmmaking, where I was thinking இதை எப்படி புதுமையாக ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு அதே கண்மணி அன்போட அந்த டைம்லெஸ்னஸ் ஆஃப் த மியூசிக்கை வந்துட்டு ஒரு வேற சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணாலும் எப்படி பீப்புள் ஆர் ரியாக்டிங் டு இட், பிகாஸ் தேர் ரியாக்டிங் டு இட் வித் நாஸ்டால்ஜியா, வித் த ரீகான்டெக்சுவலைசேஷன், அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் சர்விங் த பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் so much. It is talking about the brotherhood between men, the boys, and it's a beautiful take on the situation and the song. But for me, Guna will not be remembered by Kanmani Anbodu in my personal taste. I think Guna for me is Parthavali, and not just that song, the lead up to that song, and how that song is picturized, and how that song really represents what Guna as a film is. Guna is not Kanmani Anbodu. Manjumal Boys is only Kanmani Anbodu. What Guna is Parthavali. ஏன்னா இந்த படமே ஒரு பக்தி படம். நம்ம வந்து இது ஒரு பக்தி படமாக பார்த்தா மட்டும்தான்
இந்த படத்தோட மற்ற இஷ்யூஸ் லைக் இது வந்துட்டு கடத்துறாங்க, ஸ்டாக் பண்ணுறாங்க, ஸ்டாக் சிண்ட்ரோமா, அதுன்னு அதெல்லாம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு பக்தி படம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இந்த பாட்டும் இந்த பாட்டுக்கான லீடப்பும் தான் மொத்தமான ஒரு எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் குணா வந்து குணா கேரக்டர் வந்து முதுகு காட்டிக்கிட்டு ஃபேஸிங் அவே ஃப்ரம் த வேர்ல்ட், ஹீ ஸ்டாண்டிங் இன் அ போஸ், இன் அ வெரி காட் லைக் போஸ். அண்ட் அவன் மேலே எங்கேயோ உச்சத்தில் இருக்கான். அவன்கிட்டேருந்து கேமரா இறங்கி அந்த ஃபுல் கல்லியை வந்துட்டு கேப்சர் பண்ணும். இந்த ஹைதராபாத் அந்த ஃபுல் ஸ்பேஸ் கேப்சர் பண்ணும்போது யூ சி ஒன்லி ஃபில்த். ஸோ யூ சி த brothel, யூ சி த பீப்புள் கெட்டிங் மாமூல். ரொம்ப கிராஸான ஒரு இடத்துக்கு மேலே குணா நின்றுட்டு இருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு காட்டப்படும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் விச் இஸ் a beautiful steadicam shot. The use of steadicam within Guna is impeccable. Several shots, even பேசப்போ அந்த பார்த்த சீக்வன்ஸுமே ஒரு steadicam shot எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு steadicam shot ஒன்று இருக்கு. பட் generally kudos to the use of steadicam, which was new to the Indian industry at that time. And அந்த ஃபுல் சீக்வன்ஸ் முடிச்சு திரும்ப குணா கிட்ட தான் நம்ம போய் நிற்போம். குணா கிட்ட இருந்தா குணா அங்கே நிற்கும் போது பின்னாடி இது வானவெடிக்கலாம் வெடிக்கும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி see him ஃப்ரண்டெல்லாம் நம்ம கீழே இருந்தால் குணாவை நம்ம வந்துட்டு பார்க்குறோம் முதல் வாட்டி. அவன் வந்து ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் கிடையாது. அவன் வந்து ஒரு கடவுளின் பிள்ளை கூட இல்லை, கடவுளின் பாதி. அவன் இன்னொரு பாதியை தேடிட்டு இருக்கான். அந்த ஸ்போர்ட்ஸ் தான் நின்றுட்டு இருக்கான். லைக் ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் தி அதர் ஹாஃப் டு கம் ஃபில் இன். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் த பீக் ஆஃப் பார்ட்டரி, which is why I'm talking about this shot, so that I can connect it to the closure of Parthavi. ஸோ இங்கே வந்து குணாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி குணாவை பார்த்தாச்சு. குணா வந்துட்டு ஒரு மனிதர்களுக்கு மானுட உயிரே கிடையாதவன், அவன் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அதுக்கெல்லாம் மேல அதையும் தாண்டி புனிதமானவன் அப்படின்றத நம்ம படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்டோட கான்டெக்ட் நம்மளுக்கு இன்னும் முழுசா புரியும். ஸோ குணா வந்து இந்த பார்த்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி watch the whole unfolding exposition of how Guna is obsessed with the idea of Abhirami, this eternal goddess that will come and save him from this filth that he's living in, and he will after that become one with her. And the unison la avanoda body cleanse aidum, avanoda mind cleanse aidum na avanoda nambikkai irundhu. And the most famous ஆன அந்த சுத்தி பேசுற அந்த மோனோலாக்ல நமக்கு தெரியும். And we have the character of Janagaraj. What a beautiful performance. The Sittappa who uses Guna's physical prowess for his own benefits without being empathetic towards Guna's mental state. And அந்த சித்தப்பா தான் இப்போ குணா வந்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறது தான் அந்த பிரலூட் பார்த்த வழி இருக்கு. கூட்டு போகும்போது பாதியிலே வண்டியை நிறுத்தி எனக்காக ஒரு வேலை பண்ணுங்கன்னு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தாஜா பண்ணி குணாவை ஏமாற்ற ஆரம்பிப்பார். அண்ட் குணாவை ஏமாற்ற ஆரம்பிக்கும்போது அவர் சொல்ற மிகப்பெரிய பொய் என்னன்னா, என் கனவுல தேவி வந்தாங்க, தேவி வந்து குணாவை கூப்பிட்டு வந்து இந்த வேலையை செய்யி அப்படின்னு சொல்லும்போது குணாஸ் ஃபர்ஸ்ட் டவுட் இஸ் என் கனவுல வரலையா அப்படின்னா, ஏன் 2 பேர் கனவுல எப்படி ஒரே சமயத்தில் வர முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு குழந்தைக்கு சொல்ற லாஜிக் மாதிரி அவர் பேசுவார். ஸோ இங்கே தான் people are commodifying, or rather they are exploiting the belief of a pure belief, which is how generally religion works and the religious cults work, where there is no question about whether the belief of that separate individual is true or not. It is very pure. But அந்த பியூரிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மாதிரி திருடலாம் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணமே இது ஒரு பக்தி படம். இந்த பக்தி படத்துல உண்மையான பக்தன் யாரு, ஒரு ஒரு ரொம்ப அசிங்கமான அதை கேவலமா பாக்குற பக்தன் யாரு, இந்த செப்பரேஷன் வந்து படம் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். இதைதான் அபிராமி கடைசியில் அபிராமி அந்த அந்த ரோஹினியோட கேரக்டர் வந்து கடைசியில் ரியலைஸ் பண்ணதே வந்துட்டு, ஓ இவன் நிஜமான பக்தன், இவனுக்கு உண்மையான பக்தி இருக்கு அப்படின்றத லேட்டரா ரியலைஸ் பண்ணுவோம். பட் அதுக்கான சீன்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ பண்ணிட்டே வருவாங்க. ஆடியன்ஸோட மைண்ட்லயுமே அது ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து கனவுல வந்துட்டு இப்படி வந்துட்டாங்க, கனவுல வந்ததுனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா குணாவோட நம்பிக்கையோட பியூரிட்டினால சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு குணா. ஸோ ஐ லவ் இட் வென் கமல் ஃபிலிம்ஸ் மேட்ச் கட்
and I know that he writes it into his screenplays, because whether it's directed by Santan Bharti or whether it's directed by Singiram Srinivasa Rao, whoever is the director, Kamal's films have these match cuts that are still influential for all of us, I think. Where இங்க வந்துட்டு அந்த காவியை வந்துட்டு போட்டாது கேமரா முன்னாடி அது வரும், கட் பண்ணா அந்த காவி விரியும், விரிஞ்சா அவங்க வந்துட்டு அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள வருவாங்க. இந்த மாதிரி several cuts இருக்கு within Guna. So after this it starts becoming a little dream-like, the way the entire sequence is picturized, it's slowly becoming more and more dream-like. So they walk into the temple, and which is why the cut makes sense, by the way, because it's dream-like, and the match cut is more rendering into the philosophy of the sequence that is going to come, and dream பத்தி இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ கட் பண்ணி இங்க வந்தா ஒரு ட்ரீம் லைக் மேட்ச் கட்ல 4 பேர் உள்ள நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு குணாஸ் லிட்டில் ஹை. Let's take a moment to appreciate the thespian Mr. Kamal Haasan, because my God, the way he uses rhythm in dialogue delivery. I think Guna is the perfect example of how you can redo your rhythm as a performer in terms of dialogue delivery to deliver a completely different performance. The way he questions Janakaraj in the previous scene, you clearly know that the thought process la irukra lack of rhythm vandittu in dialogue delivery la irukum. So and the thought process la irukra lack of rhythm vandittu நம்ம ஈஸியா வந்து கேரிகேச்சரைஸ் பண்ணி கொச்சப்படுத்த முடியும், பட் அதை ஹியூமனைஸ் பண்றது அந்த டெலிவரி தான். ஸோ அந்த ஒரு ஏங்க தான் வரலையே அப்படின்ட்டு ஒரு சாதாரணமாக அவர் சொல்றது இருக்கட்டும், அது வந்துட்டு ஒரு பாயிண்டடான கேள்வியா ஒரு அடல்ட் கேட்குற மாதிரி இல்லாம ஒரு சைல்ட் லைக்கா ஒரு இன்னசென்ஸோட கேட்கறதுங்கிறது, வெறும் இன்னசென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு we can't just have innocent-ஆ குணா மாதிரி நடிங்க கிடையாது. How do you break down the innocence? The innocence comes from the lack of rhythm. A child doesn't have rhythm. It might have the diction but not the rhythm, and that's what Guna is. So இப்போ another level, another layer of that rhythm being explored is when somebody like Guna is high on bang. So how will he speak? So the rhythm is broken down further, and it's used to be like அபிராமி வல்லே அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த இன்னசென்ஸ்ல ஒரு போதையும் இருக்கு. அப்படிங்கும் போது எப்படி அதை டெலிவர் பண்ணும்? இந்த thought process of all of this comes from, and like I said earlier, humanizing Guna, not making fun of him. The rest are making fun of him. So that's why it's a top-notch performance, and it's so boring to call him a great actor, because every time he turns up with the best performance that anybody can. So moving on. அங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம்ஸ் லைக் ஆல் 4 heads, இந்த 4 பேருமே வந்துட்டு காவி உடையில இருப்பாங்க. And at that moment, so 4 of them appear to be all 4 of them. 4 பேருமே பக்தர்கள் தான். 4 பேருமே வந்துட்டு உண்மையான பக்தர்கள் மாதிரி சித்தரிக்கப்படுவாங்க. ஏன்னா you don't see the difference in them. And so there are a lot of clubbed framings, like 4 மண்டை இங்க 4 மண்டை இங்க 4 மண்டை, அது திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். because like I said, டிஃபரன்ஸே இல்லாத ஒரு இடத்துல தான் டெக்னிக்கலி எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியும் குணா வந்துட்டு ஆக்சுவலா உன்னதமான இவங்க 3 பேர் தான் வந்துட்டு மலமாறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நாட் அ டிவைன் பில்கிரிமேஜ் தட் குணா இஸ் ஆன். ஸோ குணா இஸ் ஆக்சுவலி ஆன் பில்கிரிமேஜ். ஸோ அண்ட் ஹீஸ் டவுட்டிங், ஹீஸ் சேயிங் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஜனகராஜ் சிட்ஸ் ஹிம் டவுன் அண்ட் ஹி டெல்ஸ் ஹிம் தட் இல்லை நீ வந்து உண்மையாவே வந்துட்டு அபிராமிக்கு வருவா, நீ கவலைப்படாத, அபிராமிக்கு வந்துட்டு நீ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான், நீ வந்து டவுட்டே பண்ணாத, பிலீவ் ஸ்ட்ராங்லி அப்படின்ற மாதிரி அந்த பிலீஃப் வந்துட்டு இன்னும் கூட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போ எங்க வருவா, எப்படி வருவா, அதாவது பிபின்னு வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கை காட்டினா அங்க வந்து இந்த கெட்டி மேளத்தோட அபிராமியை முதல் வாட்டி நம்ம பார்ப்போம். அண்ட் இட்ஸ் an introduction that happens like சும்மா அந்த அபிராமின்ற பில்டப் இருந்து இதற்கு வந்து அவர் அப்படின்னு சாதாரண அப்படி கை நீட்டினா அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த அபிராமி கேரக்டர் உள்ள வந்து. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது வந்துட்டு அந்த கெட்டி மேல சவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் ஆரம்பிக்கும், அதுல இருந்து அது ஒரு பாட்டாலாம். ஸோ இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஹவு டு கோ ஃப்ரம் 3 states of sound, which is diegetic, and then it becomes internal, which is Guna's thought process, and then it becomes a song. So you slowly travel through all 3 states of sound, and those are the states of mind
ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றது வந்துட்டு உண்மையான ரியாலிட்டியில இருக்கிற சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் குணாவோட மனசுக்குள்ள மட்டுமே கேட்குற சப்தங்கள். இது ரெண்டையும் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அது ரெண்டையும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அந்த பாட்டு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி இன்டெலெக்சுவலைஸ் பண்ணாதான் இதோட அழகே நம்மளுக்கு புரியும். பட் அதை இன்டெலெக்சுவலைஸ் பண்ணாமலே நம்ம கம்ப்ளீட்டா என்கிராஸ்டா இருக்கிற அளவுக்கு ரொம்ப சட்டிலான கிராஃப்ட் சாய்ஸஸ் இது எல்லாமே. அண்ட் அட் அ டைம் when we didn't have the kind of sound mixing and the knowledge about sound that we have today, I think most important hat tip to the people working on the sound, the composer, the one who directed it, and everybody involved in this. It's storytelling through sound. It's not just சும்மா வந்து நாங்க கை கட்டிட்டாங்க தட்டினதுனால நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சிங் பண்ணோம் கிடையாது. It is storytelling through sound and music, and that's obviously with somebody like Ilayaraja. It's not even again like Kamal's acting. Yeah, it's brilliant. We're bored of calling them brilliant, and this film is. I really wish I could get Satish, my composer, to talk about the nuance of music and explain how Ilayaraja has really understood the brief that this film is actually a bhakti padam. அவர் வந்துட்டு ரொம்ப டீப்பா he'll be able to talk in musical terms about என்னென்ன ராகம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ராகம்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த பாட்டு இப்படி வருது, எந்த ஸ்கோர்ல வந்துட்டு அவர் என்ன தொடராரு, இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. But I really wish I get him to speak someday about it, or at least completely download that knowledge and speak to you guys about it. Moving back to the sequence. So we see the Devi for the first time, and when she's walking past him, there is a very beautiful cut from which the internal thought process begins and the score also begins, where she walks past him. தாண்டி நடந்து போனதுக்கு அப்புறம் குணா அதை பார்த்துட்டு இந்த தூள் சாயும் போது கூட்டத்தோட நடந்து போறது தேவி கட் பண்ணா திரும்ப she walk past him, and the cut point is we'll see her again, and first thought is when you're watching it, இப்பதான் தாண்டி நடந்து போனா continuity mistake அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பார்த்தா கூட யார் மேல பக்கா continuity mistake அப்படின்ற மாதிரி இருக்கும். The camera will pan and you go around the character. When it's going around, you realize it's a cut to his internal thought, and she walks without anybody. So இந்த ஆக்சஸ்ல வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி அந்த கேரக்டர் தாண்டி நடந்து போறதை பார்த்துட்டு திடீர்னு when that rotation complete ஆகும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் போடுவோம். ஸோ அந்த ஸ்டெடி கேம் ஷாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெடி கேம் ஷாட். குணாவை அந்த ஒரு 360 ரொட்டேஷனுக்குள்ள குணாவோட இன்டர்னல் தாட் கூட போயிட்டு we come back into reality. So this is consistently there within the film language itself, where you see something dreamlike and then you come to reality. You see something dreamlike and then you come to reality. And Guna's mind is consistently fighting between, being relevant in reality and going off to dreamland. And that's where he becomes the most human character within the film, because we all have the same. இதெல்லாம் வேணாம் விட்டு நான் நிறைய போறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து குணாவுக்கு மட்டும் இல்லாம அந்த படத்தோட இசையிலையும் இருக்கு, அந்த படத்தோட சினிமாட்டிக் லாங்குவேஜ்லயும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அடுத்து வருது வந்து Guna walking behind the character, and what a beautiful cut when Guna மூஞ்சில வந்து அந்த ஒரு ஃபிளேர் ஒரு கோல்டன் கலர் ஃபிளேர். இட்ஸ் நாட் அ ரியலிஸ்டிக் ஃபிளேர், பட் Guna looks up, he see அந்த இது ஒரு துணி வந்துட்டு அந்த சன்னுக்கு தாண்டி சன்னை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே இருக்கும். அவ்வளோ கோல்டனால யார் மூஞ்சிலுமே வந்துட்டு ஒளி விழாது. ஸோ அது தெய்வீக ஒளி மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து இப்போ நிஜமான தெய்வீக ஒளி இருக்கா இல்லை அது வந்து சன்னோட இதுவா, அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு நீங்க குணாவை எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க இல்லை குணாவோட எவ்வளோ சைடு பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரெஸ்பான்ஸ் டு தட் இருக்கும். ஸோ நம்ம தி ஃபில்ம் இஸ் ஆப்வியஸ்லி சேயிங் கெட் ஆன் குணாஸ் சைட், டேக் ஹிஸ் சைட், இட் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். அண்ட் தட் ஆசிலேஷன், it's an argument that is being constructed throughout, where இவன் பக்தியோட உண்மையா இருக்கிறதுனால அந்த ஒளியும் உண்மைதான் அப்படின்றது தான். அது ஏன்னா இங்க இந்த சீக்வன்ஸ்லயே வந்துட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கும் where he gets into line, and when he gets into line பார்த்த வழி பிளே ஆக ஆரம்பிச்சோம். அந்த ஒளி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்த வழி பிளே ஆக ஆரம்பிக்கும்.
அது ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன். கமலோட செட் தட் அது வந்துட்டு ஒரு புலம்பலான ஒரு பாட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பயங்கர புலம்பலாக ஏதோ பார்த்தபடி பூத்து இருக்க அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் வார்த்தையா சொல்லி பார்த்தா வந்துட்டு அதனால பார்க்கணும்னு சரி பார்க்கவே முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இது. பட் இட்ஸ் ஆல்சோ ஹாப்பினஸ் தட் பக்தன் இஸ் லைக் ஃபைனலி யூ கம் அப்படின்னு சொல்லி இஸ் கெட்டிங் இன் டு தட் மூட் ஆஃப் slowly as the song crescendos, you know that he's getting into complete ஒரு ஹை. அவன் வந்துட்டு அந்த எலிக்ஸர் இருப்பாங்கல்ல, அந்த the elixir of life is feel. So when he gets into life, he's pushed into life. So everything starts becoming a sign. இதுக்கு முன்னாடி வந்துட்டு he get up super performance. I mean, he get up and he'll walk and நெத்தியில் வந்துட்டு மணி இடிக்கும். அதுக்கப்புறம் நடந்து வந்து பை மிஸ்டேக் தட்டி விட்டா அந்த கை வந்துட்டு இப்படி காட்டும், அந்த மாதிரியான நடந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பக்திக்கு ரொம்ப உகந்த ஒரு ஒரு அம்சம் என்னன்னா, நீ உண்மையாக நம்ப ஆரம்பிச்சிட்டனா எல்லாமே உனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கைக்கான ஒரு பாத்திரமா தெரிய ஆரம்பிச்சு. ஒரு டெஃபினட்டிவ் ஆப்ஜெக்டிவ் ஹேப்பனிங் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சைனா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அங்கேயுமே வந்து அந்த பக்தி படமாவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு இவன் ஒரு பைத்தியக்காரனாகவும் ஒரு ஒரு கிரீப்பியான காதல்னாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பக்தியை நம்மளால முழுமையாக நம்ப முடியல. அதனாலதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை இது மாதிரி பக்தன் தான், காதல் கிடையாது, இவன் மானுடனே கிடையாது, இவன் பக்தன், அந்த பக்திக்கான பலனை தான் அனுபவிச்சுட்டே வரான் அப்படின்றது அந்த குட்டி குட்டி சைனாவே வந்துட்டு பார்த்த வழி பிளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஆசோலேஷனோட அப்படி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இஸ் தேவி அண்ட் வாட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி சீயிங் இஸ் ஹர் ஹேண்ட் ஒன்லி. கை வந்து இது லட்டு தராக்குன்ற மாதிரி கை வருவாங்க. இங்கே ஒரு சூப்பரான ஒரு கட்டு வரும், which is when she turns to pick the laddu, அவங்க வந்துட்டு அவங்க சாரியை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சாரியை அட்ஜஸ்ட் பண்ற அந்த மூமெண்ட்ல as an audience we are reminded that oh she's a mortal being, she has a form that people can actually lust over, and she does that and she turns and gives him the laddu. குணா அந்த கையை பிடிச்சி முட்டை கொடுத்துட்டு கண்ணில் தொட்டி விட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் அந்த கையை பிடிக்கிற போது நம்மளோட டிசனன்ஸ் என்னன்னா, இப்போதான் நம்ம அவங்கள வந்துட்டு ஒரு பொம்பளையாகவும் அந்த அந்த சாரி அட்ஜஸ்ட் பண்றதை பார்த்துட்டு இதை குணா பண்றதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், குணாவும் ஒரு காமப்பொருள் தான் தோணும். கிடையாது, குணா அதை பார்க்கவே இல்லை, நீ தான் பார்த்த. நீ பார்த்துட்டு உனக்குள்ள அந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது குணா அந்த பக்தியோட அவன் அந்த கையை முத்தம் கொடுக்குறான்னா அவன் பக்தியோட தான் இருக்கான், அவன் ஆக்சுவலா அதை பார்த்துக்க மாட்டான், நீ தான் அதை பார்க்குற. ஸோ இந்த டவுட் வந்து is where the brilliance of this sequence and Guna in general lies, because like the other characters of who are coming into rob and steal, they are consistently people who are not original bhaktans. ஏன்னா அவங்க வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு உண்டியில தெரிய போறாங்க, ஆனா குணா கோயிலுக்கு வந்துட்டு அபிராமி தெரிய வரான், தேவி தெரியலாம். ஸோ அந்த அந்த இடம் அந்த சூழல்ல இதெல்லாம் நடக்கும்போது it takes so much more internal meaning and so many layers are opened up about bhakti and kadal and what is real love and what is real bhakti, and it peaks when Guna finally the stealing and all happens. அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில வரும்போது அங்க சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க. திருடன் தான் உச்சக்கட்ட கட்டாங்க. பட் இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த லூட் வந்துட்டு கீழே செதர்னா கடவுளை பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும் அதை எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரீஹைட்ரேட் ஆகுதுன்னா, அந்த இடத்துல கூட குணாதான் உண்மையான பக்தன், வேற யாருமே பக்திக்காக அங்க வரல. ஏதோ வகையில அவங்க எல்லாரும் மனுஷங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த பக்தி புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஹோல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் குணாஸ் மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனிதர் காதல் அல்லங்கும் போது அது ஒரு பக்தி, அதனாலதான் அவங்களுக்கு புரியல. அதையும் தாண்டி புனிதமானது பக்தி மட்டும்தான், அந்த காதல் வந்து பக்தியா மாறி போச்சு. அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ஹோல் சங்க் ஆஃப் பார்த்த வழி நடந்து திரும்ப ரொட்டேட்டரி ஸ்டடி கேம்ப் முடிஞ்சது. யூ கோ இன் டு ஹிஸ் கம்ப்ளீட் ஃபேண்டசி லேண்ட் வேர் what a beautifully shot sequence. I think we've seen Kamal doing classical dance in several films, but this is my
this is the image that I will take with me, where it's silhouette lit up and he's performing so beautifully, and towards the end of the song he goes in that first pose that he had standing up on the or hillock madriyana area la, he repeats that pose, but this time, you know, Devi completes it and they become, and the unison of them becomes a Sivalingam. So idoda the classical you know terminology, actual theory behind it எல்லாமே இன்னும் பெட்டரா யாராவது சொல்ல முடியும். பட் அந்த போஸ்ட் ரிப்பீட் அதில் வந்துட்டு ஃபில் பண்ணுறாரு தேவி, அதுலேருந்து வர சிவலிங்கம், அதெல்லாம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாள் விசிட்டிங். ஸோ இட்ஸ் லைக் இஸ் ட்ரீமிங் அபவுட் இட். ஸோ இதுக்கு முன்னாடி ஜனகராஜ் சொன்னது என்ன, என் கனவுல வந்தாங்க உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நான் அதை அவன் முழுமையாக நம்புறதுனால ஆக்சுவலாக அவன் ரியாலிட்டியில் அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவன் ட்ரீமில் அது கம்ப்ளீட் ஆகும். இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு படத்தில் ஒரு you know it renders itself to on the interpretations, and at the same time it keeps itself engaging and it's top notch craft. It is surely the best sequence of Guna in the chunk. அதனால தான் எனக்கு வந்துட்டு கண்மணியன் கூட நான் கேட்டுட்டு மஞ்சுமல் பாய்ஸ்ல கேட்டு குணா கூட வரீங்களா, இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியது இந்த சீக்வன்ஸ் தான் அப்படின்றது தான் என்னோட ஆர்வமும் ஆசையும். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு really view Guna as a Bhakti padam made by an Athiyan, because I think at the center of it, whoever may be the technicians around the film, it is this man really recognizing the power of belief. So it is somebody who knows that hey, நீங்க நம்புறதா நம்பிக்கை கிடையாது, நான் காட்டம் பண்ண நம்பிக்கை அப்படின்ட்டு ஒரு அம்மன் படத்தை எடுத்துருக்கேன். அந்த அம்மன் படத்தில் வந்துட்டு Santana Bhargava, I'm pretty sure he's a believer, and Ilayaraja obviously is a believer, and all of these people really recognizing that okay, we are making a really good Amman film. What you make of that film is your problem, and it is your not problem, it is who you are. Like that cut and the blouse and the saree adjustment cut na எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் டங்கிச்சீக்கா நம்மள கலாய்க்கிற ஒரு விஷயம். That's it for this episode of Echo Chamber. I will see you